வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராணிமா கிச்சன். நம்ம என்ன பண்ணுறோன்னு தானே இன்றைக்கி பார்க்குறீங்க. தெரியுதா என்ன பண்ணுறோன்னு தெரியுதா? நெல்லிக்காய் ஊறுகாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் சீவி செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு 10 நெல்லிக்காய் நான் கழுவி வச்சுருக்கேங்க. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருங்க. நெல்லிக்காவை ஒரு டவல் வச்சு நல்லா ஈரம் போக தொடச்சாச்சு. இப்போ நம்ம நெல்லிக்காய் எல்லாமே டவலில் தொடச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நான் கேரட் திருவுறதுல நான் எல்லா நெல்லிக்காயும் சீவி வைக்க போகிறேன். நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் சீவி வச்சுட்டோம். அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, நான் காஷ்மீர் வத்தல் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம். வாங்க எப்படி தாளி வச்சுக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். நிறையா ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 100 கிராம் போல் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போடுறோம். கடுகு உளுந்து போட்டோம்னா நம்ம சிம்மில் வச்சிடணும். கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்தோன்னா நம்ம 1 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய்க்கு தேவையான 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, நம்ம கடுகு இது அரைச்சி வச்சது, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுறோம். போட்டுட்டு நம்ம சீவி வச்ச இதையும் போட்டுறோம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் எல்லாமே போட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் மிளகாப்பொடியும் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம சிம்மிலே வச்சு நல்லா இது பண்ணி விடுவோம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணுங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் விட்டமின் சி இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதனால் டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஹேர் கூட நல்லா க்ரோத் ஆகட்டும். நம்ம இதுக்கு ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஊறுகாய் நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிடுவோம். ஏன்னா ஒரு லெமன் புழிஞ்சால் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம என்ன ஊறுகாய் போட்டாலும் லெமன் புழிஞ்சோம்னா நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் போட்டோம்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் கடைசியாக போட்டு ஒரு புழிஞ்சி நம்ம அப்படியே லேசாக ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். ஊறுகாய் சூப்பராக வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு கண்ணாடி ஜாரில் நம்ம போட்டு வைக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதை கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட இன்னொரு எபிசோடில் உங்களை அனைவரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.